வணக்கம் சாமி. ஏமி சமாச்சாரம்? இவரு என் பையன் சாமி. கும்பிடுறேன் சாமி. ஜாட ஒட்டலையே? அவர் என் புருஷன் சாமி. ஒட்டுது. என் பையனுக்கு 35 வயசு ஆகுது சாமி. இன்னும் விரல் சூப்பரானா? இல்ல சாமி, கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறோம், பொண்ணு கிடைக்கல சாமி. பொண்ணு டோன்ட் வரி. ரேப்பு மார்னிங் 7 மணிக்கு கடற்கரை முருகன் கோயிலுக்கு వెళ్ళు. అక్కడ ఈ అబ్బాయికు రెడ్ కలర్ షర్టు రెడ్ కలర్ వేటి కుడుతూ ప్రగార్తులో నడకవుడు సరే సామి. ఎదురులో పచ్చ జాకెట్ లో పచ్చ సారీలో ఒక అమ్మాయి వచ్చింది. ఆ అమ్మాయికి ఈ అబ్బాయి కళ్యాణం మణికుడు అవదా మరుముగా వెళ్ళు గో. ரொம்ப நன்றி சாமி. இந்தாங்க சாமி காணிக்க. హౌ మచ్లు? 100 ரூபா. బనియన్ உள்ளே எவ்வளவு? 1000 ரூபா. పెట్టు. నెక్స్ట్. வணக்கம் சாமி. ஏமி சமாச்சாரம்? சாமி, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது. ரொம்ப அடி வாங்கியிருக்குதே சாமி. கையில காயத்தை பார்த்தேன் சாமி. சைக்கிள் விழுந்து அடிபட்டது. அந்த அடியா? செப்பு சாமி. போகாத இடம் இல்ல, தேடாத வரணும் இல்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது சாமி. கல்யாணம்? రేపు మార్నింగ్ 7 మணிக்கு கடற்கரை முருகன் கோயிலுக்கு వెళ్ళు. అక్కడ ఈ అమ్మాయికి పచ్చ కలర్ జాకెట్ పచ్చ కలర్ సారీ కుడుతూ సొట్టో ననే ఉట్టు ప్రగారత్ల నడకవుడు ఎదురులో రెడ్ షర్ట్లు రెడ్ వేటీలో ఒక అబ్బాయి వచ్చింది. 2 பேருக்கு కనెక్షన్ కొడు అవందా ఉనకు మరుమగ వెళ్ళు సామే. கடற்கரை முருகா, ரெட்டியோட பவரே பவர். ரொம்ப நாளா என் பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தது. ரெட்டி போய் பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. இனிமே ரெட்டி தான் எங்களோட குலதெய்வம். ரெட்டி காரு. ரொட்டி கடையில இருந்து கட்டிங் கடை வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ரெட்டிய తెలుసు. ரெட்டி గారు, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். చెప్పు. சரியான வரன் இன்னும் அமையல. அதா கதா போட்டோ ఉందా? என்ன இது అబద్ధం? ఈ పుట్టినవాడుకు అండలో జట్టి కూడా లేదు. இந்த குழந்தைக்கு கல்யாணமா? இன்சல்ட். சாமி மன்னிச்சுங்க சாமி. 6 மாசம் குழந்தை போட்டோ கொடுத்துருக்க. இப்ப எடுத்த போட்டோ கொடுறீ. இப்படி எடுத்த போட்டோ. இது ஜித்தன். அட்ரஸ் ఎక్కడ? பேக்ல. ఏం బ్యాగ్ లో? ఇంగల సామి అంగ. ఓ ఫోటో బ్యాగ్ లో. రైట్. నెక్స్ట్ వీక్ రండి. మరుమగ యారుని నేనే చెప్తాను. சாமி కానికై నాకు కానికై. ఇది మరి చిన్న హెల్ప్కు నేను చార్జ్ చేయలేదు. அப்ப அந்த பணம் பணம் డబ్బు దుర్దేవதைகளுக்கு టిప్స్ మారి கொடுத்துருவே. మీరు రండి. నెక్స్ట్ వీక్ రండి. ஒரேய், என்னடா நோட்டு கட்ட சீட்டு கட்டு மாதிரி பிரிச்சு வச்சிருக்க? பேங்க் கட்டல, அதான் சரியா இருக்கலன்னு எண்ணி பாக்குறேன். சரியா இருக்கா? நீ எண்ணுனாதான் அது குறையும்டா. இந்த போட்டோவை பாத்தியா? இந்த ஜித்தன் ஏகப்பட்ட குதிரைகளை அட்ட டைம்ல ஓட்டுற மாதிரி இருக்கான். இப்ப எந்த குதிரையை எங்க ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பின்னாடி பாத்தியா அவன் அட்ரஸ் இருக்குது. போய் அவனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா. நாளையில இருந்து பிலிம் காட்டியே சம்பாதிக்கலாம். கண்ணா, நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? இப்ப விதவிதமா படைச்சனே, அதெல்லாம் நீ சாப்பிடறதுக்கு. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நான் பட்டினியா கிடக்கிறது அப்படின்னு உனக்கு சந்தோஷம்? என் லக்ஷ்மி வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். லக்ஷ்மி திரும்ப வர வரைக்கும் சாப்பிட மாட்டாளா? என்ன கீதாவை பார்த்துட்டு இருக்கியா? ஏய், உன்னதான் கீதாவை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்டேன். கீதாவா? ஆமாண்டா, அந்த பொண்ணு பேரு கீதா. அவங்க அப்பா அந்த பேரை வச்சுதான் கூப்பிட்டு இருக்காரு. கீதா. நான் இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்து அவளை 1 தடவையோ 2 தடவையோ தாண்டா பார்த்துருக்கேன். அவ கடவுள் கண்ணங்கிட்ட சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவா. லக்ஷ்மியை காணோம், திரும்ப வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. யார் அந்த லக்ஷ்மி? அது அவ வளர்க்கிற நாய்க்குட்டி. நாய்க்குட்டியை காணுன்றதுக்காக 3 நாளா சாப்பிடாம இருக்காளா? ஓகே, மேட்ரு கிடைச்சாச்சு. கண்ணா என் மன்னா. ஏன் சாமி ரெட்டி గారు, மருமக யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. ఈ సాంగోட మీనింగ్ నాకు తెలుసు, ఈ అబ్బాయికి తెలుసు. உங்க 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். நாங்க வெளியே போயிடலாமா? வேணாம் சாமி.
நீங்க எதுக்கு போகணும்? நாங்க போறோம். ஆமா ముందు చెయ్యండి ஆ. చెయ్యండి வாங்க. கண்ணா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செப்பு. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடியிருக்கிற அந்த பொண்ணு உன் மனசுக்குள்ள ரெண்ட் அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்காம குடி வந்துட்டா. டோன்ட் வரி, இது கண்டிப்பா பிக்கப் ஆகிற கேஸ் தான். ஹே, அவ ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டி ஆய் போயிருக்குமே, சீ, காணாம போயிருக்குமே. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாய் காணாம போனதை அவ கிருஷ்ணர்கிட்ட சொன்னா, கிருஷ்ணர் அவகிட்ட சொல்லல, என்கிட்ட சொன்னாரு. அத நான் உன்கிட்ட சொல்றேன். ராயப்பேட்டை மணிக்கூண்டு பக்கத்துல ராமுன்ற கிழவன்கிட்ட அந்த நாய் உன்னதி. இம்மிடியட்டா போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு குட்டிய வாபஸ் வாங்கிட்டு வா போ. சாதாரண நாய்க்காக 1000 ரூபாவா? இது நாய்க்கான விலை காது, உன் காதலுக்கான பிரைஸு வெள்ளு. இன்னொரு சந்தேகம். என்ன? இங்க காணாம போன நாய் ராயப்பேட்டைக்கு எப்படி போச்சு? கால் டாக்ஸி பிடிச்சு போச்சு. என்ன கேள்வி இது? 4 கால் இருக்குல்ல, பாஞ்சு 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 போச்சு. சீக்கிரம் வெள்ளு. ஐயா ஐயா, என்னப்பா? எனக்கு அந்த நாய் வேணும். நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு, தரேன். குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய்? பாசத்துக்கு விலை பேச பாக்குறியா? உங்க அம்மா கிட்ட நீ குடிச்சியே தாய்ப்பால், அதுக்கு உன்னால விலை பேச முடியுமா? உங்க அப்பா உன்னை மூச்சரிக்க சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டே விட்டாரு. அந்த மூச்சு காத்துக்கு உன்னால விலை பேச முடியுமா? 1000 ரூபாய். சரி, 2000 ரூபாய் தரேன். அப்படின்னா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஐயா, மிருகங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கணும், அதை கொடுமைப்படுத்திடாதீங்க ஐயா. கண்ணா, நேக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, வேலை வாங்கி கொடுத்தாச்சு, கீதா இல்லு வரைக்கும் போயாச்சு. இன்னும் நீ லவ் சொல்ல மாட்டேங்கிற, அவளையும் சொல்ல விட மாட்டேங்கிற. నేను ఏమి చేయాలి, ఏమి చేయాలి? அதுக்கு தானே சாமி உங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். ఈ మ్యాటర్కు సాల్వేషన్ ఒకే ఒక లెటరు. ఆ లెటరే బెటరు. భగవాన్ కన్ననుకు బటరు, ఈ కన్ననుకు లెటరు. லெட்ரு மேட்ரு பட்ரு பெட்ரு குருஜி. షట్ అప్ యువర్ షట్టరు. லெட்டரா? அது பழைய டெக்னிக் ஆச்சு. పழைய టెక్నిక్ కాదు బాబు, పాసిబుల్ టెక్నిక్. ఇప్పుడు లోపల చూడు. எடுத்துக்கோ. அட, லெட்டர். பெரி படி. கேட்சி. என் அன்பு கீதாவுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கண்ணன். ஐயா, லெட்டர் சப்புன்னு இருக்கு, சிம்பிளா. அப்படியா? இன்னொரு லெட்டர் ஃபோர்ஸ்க்கா வயலண்ட்க்கா உந்தி, அது வேணுமா? கொடுங்களேன். இந்தா பெரிய படி. அடியே கீதா, மரியாதையாக என்னை காதலி. இல்லன்னா உங்க அப்பனை அடிச்சு போட்டுட்டு அவன் கிட்னி எடுத்து வித்துருவேன். அந்த காசுல உனக்கு தாலி கட்டுவேன். இப்படிக்கு கத்தி கண்ணு. டேய் மச்சான், டேய் சத்தியமா நான் இந்த லெட்டர். ఈ ఫోర్స్ ఓకేயா? ஐயோ, அதுக்கு இந்த லெட்டரே பெட்டர். இத நானே போய் கொடுக்கவா? అవసరం లేదు. ఈ బెత్త పిశాసు. ஐயோ, நாம மாட்டேன்பா. ఇంకొక కుట్టి పిశాసు. உங்க துணியெல்லாம் துவைச்சாச்சு. யார் இந்த சாமியாரு? இவருக்கு கோமனை ஏதாவது துவைக்கணும். நான் குரக்கொடையில் தான் போடுவேன்னு அவனுக்கு தெரியாது. தம்பி, இந்தா இந்த லெட்டரை எதிர் வீட்டு கீதா கிட்ட இந்த கண்ணை கொடுத்தான்னு கொடுத்துரு போ. நினைச்சேன், என்னடா எதிர் வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கே, எவனுமே லெட்டர் கொடுக்கலன்னு. கடைசியில சாமியார் வந்து தீட்டு வைக்கிறீங்க. கொடு போ. முடியாது. எந்துக்கும் முடியாது. நீ சாமியார் போட பச்சு ஓட்டிக்குவ, எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வேணும்ல. அவன் எந்த வேலை செஞ்சாலும் கமிஷன் எதிர்பார்ப்பான். అవునా? உள்ள காசு இருக்கு, எடு. 50 ரூபா உங்க மந்திரத்துல வந்ததா சாமி? இல்ல, ஏற்கனவே உன் பாக்கெட்ல இருந்ததுதான் கொடு. இந்த இத பிடி. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் மட்டும்தான். அப்ப மொத்தம் 5 பேர். யார் லெட்டர் கொடுத்தாங்கன்னு கன்ஃபியூஷன் வந்துரும். அதனால லெட்டர் கொடுக்கும்போது அத பாக்குற மாதிரி கண்ணா நீ அங்க போய் நில்லு. கோ, கீதா அத பாக்கணும், போ. அப்ப நான் வர்றேன். நிறுத்துங்க சாமி. நானே கீதா கிட்ட இருந்து பதில் வரலன்னு குழப்பத்துல இருக்கேன். நீங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஐடியா వచ్చింది. ఇంకొక లవ్ లెటర్ రాసుకో. என்னது? இன்னொரு லெட்டரா? சாமி சொன்னா சொன்னதுதான், எழுதிக்கங்க. எழுதிக்கோ. வேணா.
రేపు రేపా? రేపు నా ఇది ఇంగ్లీష్ రేపు కాదు, తెలుగు రేపు. నాளைக்கு எழுது 7 o'clock. பிளேட் வாங்கி ஷேவ் பண்ணுமா? சாயங்காலம் 7 மணிக்கு. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஹோட்டல் விஜய் பார்க்குக்கு ரா. அங்க வந்து ராவா அடிக்கணுமா? రానా వాన అర్థం எழுதிக்கோ. నేను ఎమర్జెన్సీగా ఒక అర్జెంట్ మ్యాటర్ ఓపెన్ హార్ట్ చేసి మాట్లాడుతున్నాను. அப்படின்னா உன்கிட்ட மனம் திறந்து உடனடியா ஒரு விஷயம் சொல்லணும். రాసుకోరా. இப்படிக்கு ఈ கண்ணன் அண்ணே உருப்படி இருக்கு நீங்களே எங்க? நீ தாண்டா உருப்படி. கொண்டா இந்த லெட்டரை கீதாட்ட கொடுத்து. மறுபடியும் லெட்டரா? என்னால முடியாது. நீ சும்மா கொடுக்க வேண்டாம். இந்த பழத்தை வச்சுக்கோ. ஐயா வெறும் பழத்தை வச்சு என்ன செய்யறது? வெறும் பழம் లేదురా, ఇప్పుడు లోపల చూడు. ஆரஞ்சு பழத்துக்குள்ள தங்க செயின். ஆமா வச்சுக்கோ. தங்க வெட்டில ஆட்டைய போட்டதுரா, வச்சுக்கோ. சரி லெட்டர் கொடுங்க. இந்தா. எதுக்கு சாமி எங்க மேட்டுக்காக உங்க தங்க செயினை வேஸ்ட் பண்றீங்க? உன் கழுத்தை தடவி பாரு. ஏன்? அதான்டா இது. என்னடா ஏன்டா வால் டியூப் இன்டர்நேஷனல் குரியர்ஸோட அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை யார்ட்டடா கொடுத்த? யார்ட்டடி கொடுத்த? ஏன் கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல? லெட்டர் கொண்டு போய் கொடுக்கறதா என் வேலை. அவங்க வர்றதும் வராதும் அவங்க இஷ்டம். விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்லாம லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு மகஜர் வாங்கின மந்திரி மாதிரி கம்முன்னு இருந்தா ஏமி அர்த்தம்? நானே இதை ஸ்ட்ரைட்டா டீல் பண்றேன். கீதா நேரு வஸ்தானு. சாமி கொஞ்சம் நில்லுங்க சாமி. சாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன எருமை பொறுமைங்குது? இப்ப நேரடியா அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உனக்கு ஏன்டா பிரச்சனை? இது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அந்த அக்கா அவங்க அப்பாவுக்கு பயந்துதான் திருப்பி லெட்டர் அனுப்பலன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லெட்டர் எழுதினா எப்படி இருக்கும்? எப்படி? உன் பயம் எனக்கு புரிகிறது. காதலுக்கு தேவை காதலிப்பவர்களின் சம்மதம் தானே தவிர மற்றவர்களின் சம்மதம் அல்ல. உன் பதிலை தயங்காமல் எழுது. எப்படி? ஓகேவா? கடா உன்னோட லவ்ல அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட்ஸ். அண்ணே அடிச்சவன் யாருன்னு ஆள தெரியும்னே, ஆனா எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. தேட நம்ம ஆளுங்க போயிருக்காங்கண்ணே. அவன் பணத்தை கொண்டு வாங்கடா என்கிட்ட. கன்ஃபியூஷன்ஸ். அவளுக்கு கொடுத்த லெட்டர் அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது? இப்பயே போய் நியாயம் கேட்கறோம். 2ல 1 இல்லடா, 2ல 2ஐயும் பாப்பாரு. நல்ல கலர். இதே டைப்ல ஒரு ஜிப்பா தைக்கணும். எந்த ஒரு டேஸ்ட். ஹலோ, எவ்வளவு நேரம் தேடுவீங்க? அடுத்த தடவை போன் பண்ணும்போது அவனை தீத்தாச்சின்னு போன் பண்ணுங்கடா. எது? அவன் கூட இன்னொருத்தர் இருக்கானா? எப்பவுமே ஃப்ராடுத்தனம் பண்ணுவானா? கலர் கலரா சட்டை வேற போடுவானா அவன்? என்னடா கேள்வி? அவனையும் தீத்து கட்டுங்கடா. அவன் தலைய முதல்ல கொண்டு வாங்கடா. ஹலோ, என்ன சாமி சட்டையை கழட்டுறீங்க, இரும்புறீங்க? ఉడంబకు ఆగలే. లేదు, ఈ లిఫ్ట్ లో ఏసీ లేదు కదా, నాకు డస్ట్ అలర్జీ. అదా నాకు తల్ల పాత్రచి. బైక్ రా రా. இந்த உலகத்துல ప్రేమం లేకపోతే జీవితం ఏదురా? జీవితం ఏదురా? గీతా నువ్వు ఎక్కడ ఉన్నావు? బయటికి రా. உன்னை உண்மையா காதலிச்ச கண்ணனை உனக்கு எதுக்கு பிடிக்கல? ఎందుకు నచ్చలేదు? చెప్పు, నిజం చెప్పు, నిజం చెప్పు, నిజం చెప్పు. నువ్వెవర్రా? வீட்டுக்காரரு. வீட்டுக்காரரா? இதா கீதா டேஸ்ட்? பெள்ளி అయిపోయిందా? இந்த வீட்டோட ஓனரியா? ஹவுஸ் ஓனரா? ஆமாயா. எதுக்குயா ஆளாத வீட்டுல சத்தம் போடுற? ఎవரும் లేదా? ஆமா, கீதா அவங்க அப்பாவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. ఒరేయ్ దొంగనా కొడుక్క, రేణిగుండ రెడ్డిడా, రారా రా, అందరూ బయటికి రారా. ஏண்டா டேய், எங்களை காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டையும் காலி பண்ணா விட்டுருவோமாடா? ரேணிகுண்டா ரெட்டிடா. இன்னும் அட்வான்ஸ் கூட கீதா அப்பா வாங்க வரல. வரட்டும்டா வரட்டும், அப்ப தெரியும்டா கண்ணை யாருன்னு. கீதாவுக்கு கொடுத்த லெட்டர் இதே திரு அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது? அதுக்கு பதில் தெரியற வரைக்கும் கண்ணே அந்த கீதாவையும் கீதாவோட அப்பனையும் ஏன் அவங்க வம்சத்தையுமே కాల్చిన సిగరెట్ కరగడానికి ముందే గాలి చేస్తాడా? కడా ఇది ఛాలెంజ్రా. நீ மனசு நாக்கு తెలుసురా. கீதா கிடைக்காம நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. கவலைப்படாத, கீதாவுக்கு நீதான் ஹஸ்பண்ட், அவங்க அப்பனுக்கு நீதான்டா வெப்பன். வெல்றா வெல்றா வெல்றா. அடி
பகவான் கட்பீஸ் ஜங்ஷன் தெரிஞ்சுக்கதா? தெரியும், தெரியும். அங்க போய் சனி பகவானுக்கு ஒகே மீட்டர் பிளாக் துணி வாங்கி பகவானுக்கு பரிகாரம் செய், எல்லாம் சரியா போயிடும். ஏய் நில்றா, ஏன்டா இது அர்ஜென்சி? பக்த கோடிகள் வச்சாரா? பக்த கோடிங்க வரல, கேடிங்க வர்றாங்க. நீங்க ஃப்ராட் பண்ற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அடிக்கிறதுக்காக ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்க வராங்களா? கேட்டா வராங்களே. இந்த வெள்ளி சொம்பரிச்சுக்கடா. உங்க குருவுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உடுத்திருக்க வேட்டிய உருவி அதுல எல்லா பொருளையும் எனக்காக பேக் பண்றீங்களா? உனக்காக ஒண்ணு இல்ல, எங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்காக இருக்கிறீங்களா? ஆமா, உங்க கூட சேர்ந்து எங்களுக்கு என்ன கிடைச்சது? அரைமுறி தேங்காயும் அழுகுன வாழைப்பழம் தானே. வேற என்ன எங்களுக்கு கிடைச்சது? சீக்கிரம் எடுத்துட்டு வர, வந்துட போறாங்க. டேய் கொஞ்சம் முடியல, எல்லாத்தையும் எடுக்காதீங்க. ஐயோ மைண்ட் வைக்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களே, எனக்காக எதையுமே விட்டு வைக்கலையாடா நீங்க? கடைசியில நாய் விக்கிறதுக்காக நான் வச்சிருந்த கெட்டப்ப மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா? இனிமே நான் ரேணிகுண்டா ரெட்டி இல்ல, ராயப்பேட்டை ராமு. என்ன ரவுடிங்க விரட்டாங்க, கொஞ்ச நேரம் உங்களோட மிக்ஸ் ஆயிக்கிறேன், காப்பாத்துங்க. ஏமா இந்த பக்கம் ஓடி இருந்தானமா? அடி மூஞ்சி மேல என் கைய வைக்க, அந்த பக்கம் போய் பாருடா. வாடா அந்த பக்கம் பார்க்கலாம். ஏண்டா டேய் குடல புடுக்குதடா சாமி. ஏண்டா பிச்சைக்கார பசங்களா, நீங்க எல்லாம் கடைசியா எந்த வருஷம்டா குளிச்சீங்க? தான் குளிச்சோம். போன மகாமகமா அடுத்த மகாமகமே வந்துரு போல இருக்கேடா. நான் கிளம்புறேன். என்னையும் உங்களை மாதிரி பிச்சைக்காரன் நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் சும்மா ஒரு வேஷம். இந்த வேஷம் உனக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தது. தேங்க்யூ சோ மச். அதான் ரவுடிங்க எல்லாம் ஏமாந்து ஓடிட்டாங்க. கூப்பிட்டா திரும்பி வருவானுங்க. என்ன சொல்றீங்க? நீ எங்க கட்சி, எங்க ஒருத்தர் இருக்கணும். உங்க கட்சியா? குடுறா அந்த கைய. ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா சின்னம் காட்ட முடியுமாடா உன்னால? நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறியா? இந்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தாலே இப்ப குணமாயிடும், பிச்சை எடுக்கிறதுக்காக ஊரை ஏமாத்துறீங்களாடா? நான் யார் தெரியுமாடா? ரேணிகுண்டா ரெட்டிடா. போடா, இனிமே நீ கபாலி கோயில் கந்தன்டா. கபாலி கந்தனா? அந்த கோயில்ல தான் பிச்சை எடுக்கணும். பிச்சையா? உனக்கு கபாலீஸ்வரர் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் ஒதுக்கிட்டோம். தொகுதி பங்கீடியே முடிச்சிட்டீங்களா? டேய் உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமாடா? ஆமா, இதுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. நான் ராயலா வளர்ந்தவன்டா, எனக்கு பிச்சை எடுக்கிறது எப்படின்னு தெரியாதுடா. இல்ல வாட்டி, இல்ல வாட்டி, இல்ல வாட்டி. இப்படிதான்டா. ஆட்டோல ஃபுட்போர்ட்ல வந்த ஒரே ஆள் நான் தான்டா. அம்மா அப்பா ஐயோ. ஆஹா, கோயிலுக்கே கூட்டு வந்துட்டீங்களாடா? ஏண்டா தெலுங்கு வில்லன் ரேஞ்சில டாடா சுமோல கம்பீரமா போய்கிட்டு இருந்தவன்டா இந்த ரெட்டி. என்ன தவமாய் தவம் இருந்து ராஜகிரண் ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்களேடா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? ஆமா, பெரிய IAS என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்புறாரு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. பிச்சை தானடா எடுக்க போறேன், அம்மா தாயனா காசு போடுறானுங்க. அந்த 6 மணிக்கு 100 ரூபாய் கலெக்ஷன் தரணும். 99 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவியா? ஏய் ரொம்ப பேசாத. போ. தரலாத. என்ன வெயில்ரா, என்ன விரிக்கிறியே? நம்ம படத்துக்கு போறோமா? உட்காருடா. உட்கார்றா போடுறாளே. பாத்திரம் பத்திரம். ஆமா, இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்கினது, பத்திரமா பாத்துக்கணும். ஐயா தர்மம் ப்ளீஸ். தர்மம் சார், தர்மம். ஹலோ, காது கேட்காத ஒரு போல இருக்கு, கண்டுக்காம போறாரு. ஐயோ 11 மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோனே. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அம்மா கமலா அரைஞ்சிருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? கமலாங்கிறது உன் பேரா? அம்மா சீதாப்பழம் இருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? சீதாங்கிறது உன் பேரா? இந்த பழங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இதை எந்த குரூப்ட சொன்னா போராட்டம் நடத்துவாங்க? என்னடா வண்டியை எங்க நிப்பாட்டிட்ட? வாடா கோயிலுக்கு போயிட்டுலாம், உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வா. கண்ணன் வந்துட்டான். இவன் கூட சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தர்மம் தர்மம் தர்மம். கண்ணா கண்ணா கண்ணா. நான் பாவம், அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல் இருக்கு. வாடா போலாம். ஃபிட்ஸா? நெருங்கின நண்பனுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சே. கூடவே வந்திருக்கிற ரோலருக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. கமலுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் நல்லா சூட் ஆகுது போல இருக்கு. கீதா வந்திருக்கா, கூடவே அந்த பெருசு வந்திருக்குது. அந்த ஆண்டவன் தான் கண்ணனையும் கீதாவையும் கோயிலுக்கு வர வச்சிருக்கணும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் பேச வச்சிடணும். என்னடா பாக்குற? இல்ல, வெளியில கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது. உள்ள போனா செலக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். சரி போ, நான் பின்னால வரேன். நான் நினைச்சபடியே இல்ல, நல்லபடியா நடந்துருச்சு. நடக்க வேண்டியதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. கண்ணா கண்ணா, இக்கட
ஜெய கீதா கண்ணா முராரே. இங்கதான் ஒண்ணும் கிடைக்கல, அப்புறம் நீங்க கேட்டுக்கிட்டு நட. முடிஞ்சு. ஆந்திர அரிசியும் கோங்குரா சட்னி சாப்பிட்ட வாயிடாயுது. வெறும் ஒயிட் ரைஸ சாப்பிட விட்டாளுங்க. இளையராஜா வேற என் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுறாரு. டேய் தண்ணி எடுத்து குடுறா. குடிக்கிறேன். ஐயோ ஐயோ. ஒரு முக்கிய அறிவிப்பு. சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடலில் அடியோ காயமோ ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 5000 இலவசமாக தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் அறிவிக்கிறோம். சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடலில் அடியோ காயமோ உடம்புல காயம் இருந்தா 5000 இலவசமாக தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. என்னமோ உள்ள அடிபடுது, நல்லி எலும்பா இருக்குமோ? கல்லு ரேஷன் அரிசி போல இருக்கு. இந்த மாதிரி கல்லு போட்டா 10 வாட்டி ரேஷன் அரிசி வாங்கி ஒரு பாத்ரூம் கட்டலாம் போல இருக்கேடா. பாவம் மக்கள். ஏண்டா காலையில இருந்து கோயிலா பிச்சை எடுத்து காசை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு டின்னர் கேட்டா ஏதோ அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்களாடா. சைட் டிஷ் கூட கிடையாது. இத சைட்ல இருந்து வேடிக்கை பாக்குறீங்களாடா? உங்களுக்கெல்லாம் டேபிள் மேனர்ஸே தெரியாதா? போங்கடா பால. ஆமா, காலையில இருந்து எவ்வளவு சம்பாரிச்ச? 50 rupees. இப்ப 5000 ரூபாய் சம்பாதிக்க போற. எப்படி? ஐயோ மாமா, அத்தை. என்ன அத்தை மாமா? பொதுவா வழியில அம்மா அப்பான்னு தான் கத்துவாங்க. ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு மாமா அத்தைன்னு. நோட் பண்ணிக்க, நெத்தில ஒரு காயம். நெத்தியில மட்டுமா அடிபட்டு இருக்கு? கையு காலு ஏன் சன்லைட் படாத இடத்துல கூட ஹெவியா அடிபட்டிருக்கு சிஸ்டர். எப்படி அடிபட்டுச்சு? வீடியோ எடுத்தா காட்ட முடியும். பெரிய உருட்டு கட்டையா உருட்டுன்னா வெள்ளை என்ன உருட்டுல நானா போய் பாறையில இடிச்சு எனக்கு அடி விட்டுருச்சு. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நர்ஸே, இந்த காயத்துக்கு 5000 கிடைக்கும்ல? அடிபட்டா 5000, உயிர் போனா 50000. டிவி ரேடியோல எல்லாம் சொல்றாங்களே, கேட்கலையா நீங்க? உயிர் போனா 50000? அப்படியா டிவில சொன்னா? ஏய் நர்ஸ், நீ வெளியே போ. எதுக்கு? அவன் வெளியே போனதும் கதவை சாத்து. ஐயோ நயன்தாரா போயிடு, நயன்தாரா போயிடு. அசின், நான் உன்னை கைவிட மாட்டேன். அசின், நான் உன்னை கைவிட மாட்டேன். அசின், நான் உன்னை கைவிட மாட்டேன். அசின், நான் ஒரே கனவுல நயனதாரா அசின் 2 பிகர் ஆட உனக்கு கைவிட மாட்டியா? கையே இல்ல, நீ ஏடா அதை பத்தி பேசுற? போடா. இந்த இடம் வாஸ்து சரியில்லை, வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான். என்னடா இது? சொந்த காலே கூப்பிட்ட அவசரத்துக்கு வராம ஸ்ட்ரைக் பண்ணுது. என்ன நடக்குது இங்க? அவசரமா ஆஸ்பத்திரியில இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணேன்றதுக்காக இந்த ரேணி குண்டாவ ஒரு இரும்பு குண்டலியாடா கட்டி போட்டீங்க. இத வச்சுக்கிட்டு இதுக்கு போறதெல்லாம் ரொம்ப சிரமமாச்சேடா. டீ கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 4 நாள் ஆகுவேடா. நான் இங்க பார்த்தா வேற வரட்டும், வேற வழி இல்ல. வேற ஒரு ஐடியா பண்றேன். ரேணி குண்டாவா இரும்பு குண்டாவான்னு பாத்துறேன்டா. லுங்கிக்குள்ள போடுறேன்டா, உள்ள போட்டேன்டா. டாக்டர், நம்ம ஜனங்களுக்கு விரை வீக்கம், ஹைட்ரோசல் பத்தின விழிப்புணர்வே இல்லையே. என்ன டாக்டர், நம்மள அவ்வளவுதான் எடுத்து சொல்றது. அம்மா, ஐயோ. அங்க பாத்தீங்களா, ஒரு வயசானவர் ஹைட்ரோசிலோட நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காரு. ஐயா, அம்மா. பாவம், வசதி இல்லாதவர் போல இருக்கு. அவருக்கு நம்ம இலவச முகாம் பத்தி எடுத்து சொல்லி ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணிடுவோம். ஓகே டாக்டர். பாலு மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சென்னாங்கண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். அடாடா, என்ன லிரிக்ஸ், என்ன ஸ்டெப்ஸ். எத்தனையோ மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளவோ ஸ்டெப் எல்லாம் போட்டாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டு இதுகிட்ட நம்ம ஆளுங்க டேஸ்டே தனிடா. எங்கேயாவது ஒதுங்கலாம்னா எல்லா இடத்துலயும் மனுஷங்களா இருக்கானுங்க. ஜனத்தொகையை கூட்டிட்டானுங்க போல இருக்குது. ஏன் பெரியவரே, எத்தனை நாள் எப்படி கஷ்டப்படுறீங்க? சில நாட்களாவே இப்படித்தான் இருக்கிறேன். எதுக்காக சங்கிலியில கட்டிருக்கீங்க? நான் வேண்டி விரும்பியா கட்டிக்கிட்டேன். சுத்தி இருக்கிறவனுங்க சுத்திட்டானுங்க தம்பி. சங்கிலியால கட்டினாலாம் இதை குணப்படுத்த முடியாது. ஹைட்ரோசில குணப்படுத்த ஒரு சாதாரண ஆபரேஷன் போதும். ஹைட்ரோசிலா? செலவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சாப்பாட்டுல இருந்து மருந்து வரைக்கும் எல்லாத்தையும் இலவசமா தந்து உங்களுக்கு ஆபரேஷனையும் பண்ணி விட்டுறோம். இலவசம்? கைலிக்குள்ள இருக்க இரும்பு குண்டை இவங்க வியாதின்னு நினைக்கிறாங்க. எதா இருந்தானே இவங்க கூட போயிட்டு அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன யோசிக்கிறீங்க? இத மாதிரி நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். வண்டியில ஏறுங்க, 3 வேளை முட்டையும் பாலும் தரும். பாம்பு புத்துக்கு ஊத்துற மாதிரியே சொல்றீங்களே. டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா, உங்களை பார்த்தா நாணயமானவங்க மாதிரி தெரியுது. உங்களோட வர்றேன். வண்டி ஸ்ட்ராங் தானே? ஆமா, முன்பாரம் ஜாஸ்தி. நாங்க பாத்துக்கிறோம்.
He is coming around. Yes, doctor. என்ன இது முட்டையும் பாலும் குடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்து என்னையவே ஒரு மூட்டை மாதிரி படுக்க வச்சு மல்லாக்க பாக்க வச்சிட்டீங்களே டாக்டர், என்ன நடந்தது இங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பண்ண ஆபரேஷன் சக்சஸ். ஆபரேஷனா? ஆமா. அது வெறும் இரும்பு குண்டாச்சே, நீங்க எதை புடிச்சு வெட்டினீங்க டாக்டர்? You have cheated us. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது வீக்கம் இல்ல வெறும் இரும்பு குண்டு எங்களுக்கு தெரிய வந்தது. லேட்டாவா கண்டுபிடிச்சீங்க? இட்ஸ் ட்ரூ. கத்திய வேற கையில எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அதை சும்மா வச்சா நல்லா இருக்குமா? என்னடா கூர்க்கா மாதிரியே சொல்ற? அதனாலதான் அரிசி ஆபரேஷன் பண்ணிட்டோம். அரிசி ஆபரேஷனா? ஆமா, 2 கிலோ அரிசியும் 250 ரூபாய் பணமும் தருவாங்களே, அதே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தான். குடும்ப கட்டுப்பாடா? கத்தி பேசாதீங்க, தையல் பிரிஞ்சிரும். பிரிஞ்சிருமா? லுக்கியா மிஸ்டர், உங்கள மாதிரி பொறுப்பில்லாத பிச்சைக்காரங்களால தான் நாட்டுல ஜனத்தொகை அதிகமாயிட்டே போகுது. பிச்சைக்கார பிஎஸ்டி பஸ்டாடா வருவா. உங்க வயசையும் மக்கள் நல திட்டத்தையும் மனசுல வச்சுதான் இந்த ஆபரேஷனை உங்களுக்கு நாங்க பண்ணோம். அப்படியா? பீச புடிங்கிட்டேன்றதை இவ்வளவு விலாவாரியா புதிய டிவி டாக்டர் மாதிரி சொல்றீங்களே. இந்தாங்க 250 ரூபாய் பணம். 250. இந்தாங்க அரிசி. ரைஸ். 2 கிலோ அரிசிய கொடுத்துட்டீங்க. கலர் டிவியை எப்ப கொடுப்பீங்க? கொடுத்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்ல, அதான் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டீங்களே ஐயா. அம்மா, ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா. பெருசு இது என்ன உங்க அப்பா விட்டுறோட கால பப்பர நடக்கிற சேர்த்து வச்சு நடையா? முடிஞ்சா நடக்க மாட்டேனாடா? இதையெல்லாம் சேர்க்க சொல்றியே, கங்கையும் காவிரியும் முதல்ல போய் சேருங்கடா, தமிழ்நாட்டுக்காவது நல்லது நடக்கும். சரியான லூசு போல் இருக்க. ஆமா, நான் லூசு, இவர் டைட்டு. அப்பாடா, அடாடா, 5 ரூபா டம்ளருக்கு 50 ரூபாய்க்கு செயின் போட்டிருக்கானுங்க. நம்ம மக்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை. அடா பாவீங்களா, போட்டதுதான் போட்டீங்க, கொஞ்சம் நீளமா போட்டிருக்க கூடாதாடா? டம்ளருக்கும் வாய்க்குமே எட்ட மாட்டேங்குதேடா. இது பரவாயில்லடா, ட்ரெயின் டாய்லெட்ல நடக்குது பாடுறா ஒரு கூத்து. அங்கேயும் ஒரு மக்கு வச்சு செயின் கட்டியிருக்காருங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இதுக்கு அதுக்குவே எட்ட மாட்டேங்குதுடா. ஒரு வழியா கழிவு முடிக்க முன்னாடி இறங்க வேண்டிய ஸ்டேஷன் கிராஸ் ஆயிருதுடா. யாரா என்ன பழத்தால அடிச்சது? படாதத்துல பட்டுதான் நீ பதில் சொல்லுவ? இந்த வரண்டா. எவ்வளவு வலி விடுறீங்க தெரியுமா? டேய், எங்கிட்ட இருந்து திருடின ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன்டா. இப்படி ஹெட் ஆபீஸே ஓபன் பண்ணிருக்கியடா. எவரா நுவா? அடா பாவி, என்ன மாதிரியே கெட்ட போட்டுட்டு ஏன் டயலாக் எங்கிட்டே சொல்றியாடா? என்ன தெரியலையாடா? நான் தாண்டா உங்க குரு ரேணிகுண்டா ரெட்டிடா. சுவாமி கோல்கண்டா கோபால் மேலே கை வச்ச ரேணிகுண்டா ரெட்டிங்கிற பேர்ல ஏகப்பட்ட ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கோல்கொண்டா கோவிந்த வந்து என்ன குனிய வச்சு கும்பிட்டாரு. இதாட்டா உலகம். இது என்னது? இது என் பழைய சொம்பா? பரவாயில்ல, இது ஒண்ணுதான் மிச்சம். போட்டாக்க 1/2 கிலோ பேரிச்சம்பழமாவது சாப்பிடுறது கிடைக்கும். ஏம்மா எப்பா, இப்படி முன்னாடி போட்டுக்கலாம். வேண்டாண்டா, போட்டா ஆபரேஷன் பண்ணி விட்டுறானுங்க. இப்படி பின்னாடி போட்டுக்குவோம். இப்ப என்ன பண்ணுவானுங்க? அப்பா அப்பா. டாக்டர், அங்க பாத்தீங்களா? அதே பெரியவர். அன்னைக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி விட்டுட்டோம், பின்னாடி பைல்ஸ் இருக்கத பார்க்காம விட்டோமே. பெரிய மூலமா தெரியுது. மூலமா?